ராமநாதபுரம் இது தென் தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரை மாவட்டமாகும். இம்மாவட்டத்தின் மேற்கே மதுரை மாவட்டமும், வடக்கே சிவகங்கை மாவட்டமும், கிழக்கே பாக் நீரிணையும், தெற்கே மன்னார் வளைகுடாவும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. மாநிலத்திலேயே அதிக அளவிலான தீவுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்துக்களின் புனித தலமாக கருதப்படக்கூடிய ராமேஸ்வரமும் இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்திய அறிவியல் அறிஞரான டாக்டர் APJ அப்துல் கலாம் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் என்ற ஊரில் பிறந்தார் என்பது இம்மாவட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்குது. ராமேஸ்வரம் பாம்பன் தீவில் அமைஞ்சிருக்கு. இந்த தீவை பாம்பன் பாலம் இணைக்குது. தமிழ்நாட்டோட பெரு நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியாவின் 2வது மிக நீளமான கடல் பாலமாக விளங்குது. இந்த பாலமே இந்தியாவில் உள்ள மிக நீளமான கடல் ரயில் பாலமாகும். இந்த ரயில் பாலத்துக்கு கீழே கப்பல்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாலத்தோட நடுப்பகுதியை தூக்கி கப்பல்கள் போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தி தராங்க. சென்னை மற்றும் மதுரையிலிருந்து வரக்கூடிய ரயில்களுக்கான முனையமாக ராமேஸ்வரம் அமைஞ்சிருக்கு. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமாக ராமேஸ்வரம் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தோட எல்லையாக அமைஞ்சிருக்கக்கூடிய தனுஷ்கோடியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கையோட மன்னார் தீவு அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தோட முக்கிய தொழில் என்னென்னு பார்க்கும்போது மீன்பிடித்தல், பனைமர தொழில் மற்றும் விவசாயம் நடைபெற்று வருது. இம்மாவட்டத்தில் 2,14,999 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் நடைபெறுது. அதில் 1,32,805 ஹெக்டேர்கள் நெல் பயிரிடப்படுது. இங்கு முக்கிய பயிர்களாக பருத்தி, நெல், சோளம், கம்பு, நிலக்கடலை, கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் விளைவிக்கப்படுது. ராமநாதபுரம், பரமக்குடி பகுதிகளில் மிளகாய் விளைவிக்கப்படுது. இம்மாவட்டத்தின் மற்றொரு முக்கிய தொழிலாக விளங்கக்கூடிய பனைமர தொழிலில் சுமார் 1.5 லட்சம் குடும்பங்கள் ஈடுபட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. சாயல்குடி அருகே கன்னிராஜபுரம் துவங்கி தொண்டி ராமேஸ்வரம் தீவு வரையிலும் பனைமரங்கள் காணப்படுது. இப்பனைமரத்திலிருந்து பதநீருக்காக பாலை வெட்டப்பட்டு கருப்பட்டி உற்பத்தி செய்யப்படுது. மேலும் பனை வாழையை கொண்டு பாய்முடைதல், அழகு பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழிலும் நடைபெற்று வருது. தற்போது நிலவக்கூடிய வறட்சி காரணமாக பனைமர தொழிலும் மிகவும் நலிவடைஞ்சிட்டே வருது. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்ஸ், 2 கெமிக்கல் ஃபேக்டரியும் முக்கிய தொழிற்சாலைகளாக விளங்குது. ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை கமுதி வட்டத்தில் அரசன் குளத்தில் அமைஞ்சிருக்கு. கப்பல் பழுது பார்க்கும் பட்டறை மண்டபத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான கோயில்கள் மற்றும் முக்கிய சுற்றுலாத்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம். இந்த கோயில் ராமேஸ்வரத்தில் வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இக்கோயில் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுது. ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் இக்கோயிலில் வழிபட்டதாக கூறப்படுது. இக்கோயிலில் மொத்தம் 23 தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒன்றான அக்னி தீர்த்தம் இக்கோயிலோட நேர்கிழக்கில் வங்காள விரிகுடாவோட கடலில் அமைஞ்சிருக்கு. அக்னி தீர்த்தம் பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுது. இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பது கண்கூடாக எல்லாராலும் நம்பப்படுது. உலகத்திலேயே மிக நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள கோயிலாக ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரங்களில் மட்டும் 1200 தூண்கள் அமைஞ்சிருக்கு. வில்லூண்டி தீர்த்தம். ராவணனுடன் போரிட்டு ராமன் சீதையோட ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கும்போது ராமன் தன் கையில் வச்சிருந்த வில்லை விட்டு அதிலிருந்து பீரிட்டு தண்ணீரை கொண்டு சீதையோட தாகத்தை தணிச்சிருக்காரு. வில்லினால் வந்த தீர்த்தம் என்பதால் இவ்விடத்திற்கு வில்லுண்டி தீர்த்தம் என பெயர் பெற்றிருக்கு. இவ்விடம் ராமேஸ்வரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தங்கச்சி மடம் என்னும் இடத்துல வங்காள விரிகுடாவோட கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புனித தீர்த்த கிணறு ஆகும். ஜடா தீர்த்தம். ராமேஸ்வரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தனுஷ்கோடி செல்லும் வழியில் இந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. ராமன் ராவணனை கொன்றுவிட்டு சீதையோடு செல்லும்போது தன்னுடைய ஜடா என்கிற தலைமுடியை கழுவி வதம் செய்த பாவத்தை போக்கிய இடமாக இந்த இடம் திகழ்து. பாம்பன் பாலம். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய கடல்வழி பாலமாக இப்பாலம் விளங்குது. பாம்பன் சாலை வழி பாலம் மற்றும் ரயில் வழி பாலம் இரண்டையும் நம்ம பார்க்கலாம். குந்துக்கால் கடற்கரை விவேகானந்தர் நினைவு மண்டபம். இது பாம்பன் தீவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய கடற்கரையாகும். இந்த பீச்சில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைஞ்சிருக்கு. இது பாம்பன் எனும் ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ராமர் பாதம். ராமரின் பாதம் பதிந்த இடம் ராமர் பாதம் என அழைக்கப்படுது. இந்த கோயில் ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு. அரியமான் கடற்கரை. இது ராமநாதபுரத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அழகான கடற்கரையாகும். சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் குழந்தைகள் பூங்கா, நீச்சல் குளம், படகு சவாரி ஆகியவை இந்த பீச்சில் அமைஞ்சிருக்கு.
ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு மண்டபம். அப்துல் கலாமோட நினைவாக அப்துல் கலாம் நினைவு மண்டபம் ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இது ராமேஸ்வரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமின்றி ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் வாழ்ந்த அவருடைய வீட்டையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். தனுஷ்கோடி ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் பாம்பன் தீவோட முனையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முற்றிலும் அழிந்து போன நகரமாகும். பழங்காலத்தில் அண்டை நாடான இலங்கையோட வாணிபம் செஞ்ச நகரமாக தனுஷ்கோடி விளங்குது. 1964 வருஷம் ஏற்பட்ட புயலினால தனுஷ்கோடி நகரமே முற்றிலும் கடலால் மூழ்கி 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இங்கு மிஞ்சி இருக்கக்கூடிய பாழடைந்த நகரத்தையும் கடற்கரையும் பார்க்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க. இங்கு வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் இடம் என்பது சிறப்பிற்குரியது. இங்கு இருக்கக்கூடிய பீச்சில் வரக்கூடிய அலைகள் மிகவும் ஆபத்தானதாக இருப்பதால் இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆதாமீன் பாலம். இது ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையில் உள்ள மன்னார் தீவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களாலான ஆழமற்ற மேடுகளாகும். 30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் மன்னார் வளைகுடாவையும் பாக்சல சந்தையையும் பிரிக்குது. புராணத்தின்படி ராமாயணத்தில் ராமர் சீதையை இலங்கையிலிருந்து மீட்பதற்காக மண், மிதக்கும் வகை கல், மரங்கள் கொண்டு வானரங்கள் கட்டிய பாலமாக இந்த பாலம் கருதப்படுது. ராமரால் கட்டிய பாலம் என்பதால் ராமர் பாலம் என்றும் ராமசேது என்றும் அழைக்கப்படுது. இப்பாலம் அமைஞ்சிருக்கக்கூடிய கடல் பகுதி 3 to 30 அடி வரையுள்ள ஆழம் குறைவான பகுதியாக அமைஞ்சிருக்கு. மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா. இது 21 சிறிய தீவுகளையும் மன்னார் வளைகுடாவில் உள்ள பவளப்பாறைகளையும் உள்ளடக்கிய இந்தியாவின் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக விளங்குது. இப்பூங்கா தனுஷ்கோடியிலிருந்து தூத்துக்குடி வரையிலான 160 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்திருக்கு. கடற்பரப்பிலும் கரையோரங்களிலும் பல வகை தாவரங்களையும் விலங்குகளையும் கொண்ட இந்த பூங்காவிற்கு கண்ணாடி படகுகள் மூலமாக நம்ம போய் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில். இது மங்களேஸ்வரி சமேத மங்களேஸ்வரர் சிவன் கோயிலாகும். இக்கோயிலில் 5 அடி உயரம் கொண்ட நடராசர் சிலை முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனியால் ஆனது. இக்கோயில் ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். இந்த கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. ராமாயண தொடர்புடைய இக்கோயில் ராமநாதபுரத்திற்கு தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தேவிப்பட்டினம் நவபாஷணம். இது ராமநாதபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நவகிரக கோயிலாகும். திருமண தடை நீக்கம், குழந்தை பேறு, பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் நவகிரக தோஷம் நிவர்த்தி செய்ய தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தராங்க. காரங்காடு. இது ராமநாதபுரத்திலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் தொண்டி செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரையாகும். இந்த இடம் முழுவதும் மாங்க்ரோவ் காடுகளால் சூழப்பட்டிருக்கு. இங்குள்ள கடற்கரை பகுதியில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் சதுப்பு நில காடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டிற்கு நடுவில் நம்ம படகு சவாரி செய்வதற்கு தேவையான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. ஏர்வாடி தர்கா. இது ராமநாதபுரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் ஏர்வாடி எனும் ஊரில் அமைஞ்சிருக்கு. ஹோலி ரோசரி சர்ச். இந்த புனித தேவாலயம் ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் அரண்மனை. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பழமை வாய்ந்த அரண்மனை ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு. குருசடை தீவு. இது பாம்பன் பாலத்தின் மேற்கு கரைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய தீவு. இத்தீவை சுற்றி பவளப்பாறைகளும் டால்ஃபின் மற்றும் கடல் பசு போன்ற உயிரினங்களும் வாழ்கின்றது. மீன்வளத்துறையோட அனுமதி பெற்றால் மட்டுமே இந்த தீவை நம்ம போய் பார்க்க முடியும். சேதுக்கரை பீச். இந்த பீச் ராமநாதபுரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கீழக்கரை கலங்கரை விளக்கம். மீனவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த லைட் ஹவுஸ் கீழக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஐந்திணை மரபணு பூங்கா. நம் தமிழ் பாரம்பரியத்தை இளம் தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் சேலம் ஏற்காட்டில் குறிஞ்சி பூங்காவும், திண்டுக்கல் சிறுமலையில் முல்லை பூங்காவும், நாகை திருக்கடையூரில் நெய்தல் பூங்காவும், தஞ்சாவூரில் மருதம் பூங்காவும், ராமநாதபுரத்தில் பாலை பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு. இது ராமநாதபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்கரை செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. பனைக்குளம் ஜமா மசூதி. இந்த மசூதி ராமநாதபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். இந்த பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்திலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த பேர்ட் சாங்சுரிக்கு பக்கத்தில் காஞ்சிரங்குளம் பேர்ட் சாங்சுரியும் அமைஞ்சிருக்கு. திருவெற்றியூர் பாகம் பெரியாள் திருக்கோயில். மிகவும் சக்தி வாய்ந்த இக்கோயில் ராமநாதபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் திருவெற்றியூரில் அமைஞ்சிருக்கு. பாலி நோக்கம் கடற்கரை. இந்த பீச் ராமநாதபுரத்திலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோதண்டராமர் கோயில். இது ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. பஞ்சமுகி அனுமன் கோயில். இந்த கோயில் ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் லட்சுமணன் தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. தங்குமால் கடற்கரை.
ராமேஸ்வரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகான பீச் அமைஞ்சிருக்கு. ஹோலி ஐலாண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பீச்சில் தண்ணியில் விளையாடக்கூடிய நீர் விளையாட்டுகளுக்கு இங்கு ஏற்பாடு செஞ்சு தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 64 தீர்த்தங்கள், இன்னும் நிறைய கோயில்கள், மசூதிகள், கிறித்தவ தேவாலயங்கள் மற்றும் கடற்கரைகள் என பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.